ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லிக்கு, டிஃபனுக்கு, ரொம்ப சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் மட்டன் ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப்பு, பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூனு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி 2 இன்ச் அளவு, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இஞ்சி. பூண்டு ஒரு 7-8 பல், அதையும் கூட சேர்த்து கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது எல்லா கூடவும் கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அது கொஞ்சம் வதன்னு ஆகிடும். அதனால் ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை கூட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி மட்டனுக்கு அதிகமாக வேணாம், ஒரு அரை தக்காளி. அப்புறம் தாளிப்பு வடகம் நான் எடுத்துருக்கேங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜீரகம் ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பாருங்கள். அது தாளிப்பு வடகம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இருந்தால் சீரகம் தேவையில்லை. இப்போது ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேங்க. அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்து அது நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குவாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க. நாங்கள் மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். அது நல்லா வதங்கினதும் இப்போ மட்டன் 3/4 கிலோ அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு. மட்டனுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வெந்துடும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கணும். மட்டன் நல்லா வதங்கி வர்றப்போ அது நல்லா தண்ணி விடுங்க. அந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தண்ணி இருக்கிறப்ப வேக வைக்கக்கூடாதுன்னா நல்லா தண்ணி வதங்கினப்புறம் வற்றி போனப்புறம் மிளகாத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக குழம்பு வரும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கறி மசாலா நீங்கள் மட்டன் மசாலா மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு உப்பும் காரமும் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து நம்ம செஞ்ச குழம்பு டேஸ்ட் வந்துடுங்க. பாருங்கள், இதையெல்லாம் நல்லா வதக்கணும். ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் 4 விசில் விடணும். அது பாட்டி அது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் இன்னொரு வானிலையில் விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாக குழம்பாயிடும். அதுக்காக தான். கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இது வதங்கட்டும். குக்கர் விசில் அடங்குற வரைக்கும் வேகட்டுங்க. இன்னொரு சின்ன டிப்ஸுங்க. அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா உங்களுக்கு ஜீரணம் சீக்கிரமாக அசைவம் சாப்பிட்றது ஆகிடும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். பாருங்கள், இந்த குக்கர் விசில் எடுத்துட்டேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த அரைச்சி வேக வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும்.
குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் ஒரு 2 தடவை அப்பப்போ மூடி திறந்து கிளறி விட்டுருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. மட்டனை முதல்லையே நம்ம வேக வச்சதுனால மட்டனும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிச்சு இட்லிக்கு பரிமாறிடலாம். மட்டன் குழம்பு ரெடி. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.